பீரியட் அப்போ ரொம்ப வயிறு வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னா ஆலிவ் ஆயில் எடுத்து ஒரு சொட்டு உங்கள் தொப்பலில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் பெயின் வந்து சரியாயிடும். குழந்தைய பார்க்கறதுக்கு யாராவது வீட்டுக்கு வருவாங்க. சோப்பு, பவுடர், அப்புறம் டைப்பர் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுப்பாங்க வாங்கி. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ நம்மளுக்குமே ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த நீம் ஆயில் இருக்குல்ல, வேப்ப எண்ணெய், இதை நம்மளோட தொப்பலில் வச்சுட்டு வரும்போது நமக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரியாயிடும். அலர்ஜிஸ் இருந்தாலும் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்ப்பாலையும் தாண்டி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நீம் ஆயிலில் நிறையாவே இருக்குது. ஸோ அவங்களோட தொப்பில் வச்சுட்டு வரும்போது அவங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். தேர்ட்லி பார்த்திங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குது, கண் வந்து ரொம்ப வலிக்குது, வறட்சியாக இருக்குது, கொஞ்சம் கூட வேர்க்கவே மாட்டேங்குது அப்படின்னா தண்ணி நிறையா குடிக்கணும். அதையும் தாண்டி நீங்கள் தொப்பில் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த அத்தனை பிரச்சனையுமே சரியாயிடும். உங்கள் முகமும் ரொம்ப பொலிவாக அழகாக இருக்கும். அண்ட் வெரி லாஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை கால் வலி, குதிகால் வலிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆமணக்கு எண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில் அது பேர். ஸோ இந்த எண்ணெய் வாங்கிட்டு அவங்களோட தொப்பில் நீங்கள் வச்சு 1 இன்ச் மேலே நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த கை கால் வலி, முழங்கால் வலி அத்தனை வலியுமே சரியாயிடும்.